ஹலோ எவ்ரிவன். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் சேல் எடுக்கிறது பார்க்க போகிறோம். அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ராடக்ட் போயிட்ட அப்புறம் செட்டிங்ஸ் F12 கொடுங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். செட்டிங்ஸில் போடணும் கீழே கடைசியில் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் ரேட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ண போகிறோம். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன் வந்துட்டு Ctrl+Shift+A கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நமக்கு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ரேட் மாஸ்டர் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணி விசிபிள் டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நீங்கள் மாஸ்டர் போங்க. மாஸ்டரில் டிபார்ட்மெண்ட் ரேட் மாஸ்டர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் தான் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டை கிரியேட் பண்ண போகிறோம். அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் எப்படி ரேட் அதை வச்சு தான் ரேட் கொடுக்க போகிறோம். நான் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா டிபார்ட் நேம் 1 இதான் டிபார்ட்மெண்ட் நேம் 1. அதே மாதிரி வந்து 4 டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ண போகிறேன். அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து எப்படி செய்யணும்னு சொல்லி காட்ட போகிறேன். டிபார்ட் 2, டிபார்ட் நேம் 3, டிபார்ட் நேம் 4 எல்லாத்தையும் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் F1 கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பண்ணுறேன்னா ப்ராடக்ட் போகிறேன். ப்ராடக்ட்டில் போயிட்டு நான் ப்ராடக்ட் கிரியேட் பண்ணி அதுக்கு ரேட் கொடுக்க போகிறேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ராடக்ட் கிரியேட் பண்ணும்போது ஏதோ ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து மசாலா ஏன்னா இப்பி நூடுல்ஸ் வந்து போகிறேன்னு வச்சுப்போம். இப்பி போடுறேன். அதில் பீசஸை தான் வாங்குகிறேன். ப்ரைஸ் பார்த்தோன்னா ஒரு 60 இல்லை 70 இல்லை பெரிய பேக்கெட்டாக போட்டோன்னா ஒரு 120 130 போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதை எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா பர்ச்சேஸ் ரேட்டு நீங்கள் வந்து ஹோல்சேல் வரும்போது இந்த விண்டோ ஓப்பன் ஆகும் சைடில். இதில் தான் வந்து நம்ம வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ ரேட் கொடுக்க போகிறோம் வரப்போகுது. நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 120 டிபார்ட்மெண்ட் 120 எவ்வளோ எடுத்துக்கிச்சு. அது வந்து MRP ப்ரைஸ் எடுத்துக்கிச்சு. ரெண்டாவது வந்து நான் 110 கொடுக்குறேன். மூணாவது பார்த்தோன்னா ம் 110 வேணாமே ஒரு 118 கொடுத்துக்கிறேன். 118 அதுக்கப்புறம் 116 அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 112 கொடுத்துக்கிறேன். 4 ரேட் கொடுத்துருக்கேன் 4 டிபார்ட்மெண்ட்டுக்கு. நீங்கள் என்ட்ரு பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். நான் என்ட்ரு பண்ணி இந்த ப்ராடக்டை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணதுக்கப்புறம் F1 கொடுத்துக்கோங்க. எதுக்கும் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு கொடுத்து F2 கொடுத்துட்டு இப்போ நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னா பில்லிங் செக்ஷன் போக போகிறீங்க. பில்லிங் செக்ஷனில் போனதுக்கப்புறம் இப்போ நம்ம இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் கீழே இறக்கி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண 4 டிபார்ட்மெண்ட் இங்கே காட்டும். டிபார்ட்மெண்ட் 2 3 4ன்னு நான் ஃபஸ்ட்டு வந்து 1 சூஸ் பண்ணிக்கினேன். இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம இப்போ கிரியேட் பண்ண ப்ராடக்ட்டை வந்து இங்கே ப்ரைஸ் கரெக்டான ப்ரைஸ் வருதான்னு செக் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா இப்பி சூஸ் பண்ணி என்ட்ரு பண்ணுறேன். இனிஷியலாக வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 120 வருது. இது வந்து டிபார்ட்மெண்ட் 1 ப்ரைஸ் கொடுத்தோமோ அது வந்துருச்சு. நான் அடுத்து என்ன பண்ணுறேன்னா 2க்கு கொடுத்து என்ட்ரு பண்ணுறேன். 2க்கு நம்ம 118 கொடுத்துருந்தோம். 180 வந்துருச்சு. அதே மாதிரி பார்த்தோன்னா 3 வந்து 116. இதே மாதிரி தான் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒவ்வொரு ப்ரைஸ் கொடுப்போம். சேல் ப்ரைஸ் கொடுப்போம். இதுதான் நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் ரேட்டுன்னு சொல்லுவோம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.